ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடர்ல இந்தியா சாம்பியன்ஷிப் அடிச்சுக்காங்க பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடின விளையாட்டுல. அதை விட பெரிய நியூஸ் என்ன தெரியுமா? நம்ம இந்தியன் டீம் டிராஃபியை கையால வாங்கவே இல்லை, கம்ப்ளீட்டா மறுத்துட்டாங்க. ஏன்னா அந்த டிராஃபியை கொடுத்தவர் யார் தெரியுமா? ஆசியா கிரிக்கெட் கவுன்சில் தலைவரான பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோஷின் நக்வி. அவர் கையால வெற்றி கோப்பையை வாங்குறதுல எங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி ஸ்டேஜ் மறுத்துட்டாங்க. பெரிய நெத்தி அடியில. இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? பஹல்காம் அட்டாக்ல 26 இந்தியர்களை பாகிஸ்தான் அட்டாக் பண்ணாங்க. அவங்க நாட்டு கையால நம்ம ஏன் டிராஃபியை வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் மட்டும்தான். தொடர்ந்து பாகிஸ்தான் தோத்துக்கிட்டே இருக்காங்கன்றது அவங்களுக்கு பெரிய மன அழுத்தம். இப்போ நம்ம கையால டிராஃபியை கூட வாங்க மாட்டாங்களே அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய நெத்தியடி தான். துபாயில நடந்த இந்த மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணாங்க. ஆனா 2 கேப்டன்ஸும் மூஞ்ச பார்த்து கை கூட கொடுத்துக்கல. இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆடுறதா சொல்லி 16 ஓவர்ல 9 விக்கெட் எடுத்தாங்க. 127 ரன் தான் வந்து பாகிஸ்தானி எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பேட்டிங் ஆடின இந்தியா 16 ஓவர்ல 131 ரன்ஸ் எடுத்து அபார வெற்றி அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 5 விக்கெட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா டிராஃபியை வாங்க மறுத்துட்டாங்க. பாகிஸ்தான் கேப்டனுக்கு கேஷ் பிரைஸ் கொடுத்தாங்க இல்லையா? அது வந்து அந்த கேப்டன் வந்து அவங்க முன்னாடி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாரு கோவத்துல. ஆக மொத்தத்துல மேட்ச் நடத்தணுங்களுக்கு ஏன் தான் நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவோட செலிப்ரேஷன் மிக பிரம்மாண்டமா நடந்திருக்கு. டிராஃபியே இல்லாம இமேஜினரியா ஆக்ஷன் வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்தியன் டீம் வின் பண்ணதுல நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.